நண்பர்களே வணக்கம். விஜய் பிரயாக் பேசுகிறேன். என்னை மீட் பண்ண வர்றவங்க நிறைய பேர் கேட்குறது அப்படின்னா, என்னோடய கன்சல்ட்டிங்கில் ஆன்லைனில் பணம் இல்லாமல் எப்படி ஏர்ன் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய அதாவது ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அதுக்கு தெரியலன்னு அர்த்தம், நமக்கு தெரியலன்னு அர்த்தம். இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன வீடியோஸில் இருக்க மாதிரி 98% ஃபேக். பட் நாம் என்ன பண்ணோன்னா, ஒரு நல்ல கிளையண்ட்டை, ஒரு ஜென்யூனான கிளையண்ட்டை, கரெக்டாக பே பண்ணுற கிளையண்ட்டை எடுக்க முடியும். அதுக்கான விஷயங்கள் இருக்குது. சரி, அதனால் முதல்ல அது ஆன்லைன் எல்லாமே ஃபேக் கிடையாது. நம்ம எடுக்க போகிற கம்பெனி ஜென்யூனாக நம்ம செக் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். ஏற்கனவே ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தேன். எந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு காசு வாங்குகிறாங்களோ அது ஃபேக். சரியா? அதுக்காக வந்து இப்போ ஒரு சில பேர் கேட்டாங்க, என்னுடைய கொலீக்ஸ்லாம் பேசும்போது சொன்னாங்க, சார்ஜ் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சார்ஜ் கம்பல்சரி. ஏன்னா நம்ம யாருமே சேரிட்டி பண்ணலை. இப்போ நம்ம புது பிஸ்னஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும்னா கண்டிப்பாக சார்ஜ் பண்ணி ஆகணும். இல்லைனா இது ஒரு சேரிட்டி மாதிரி ஆகிடும். நம்ம சம்பாதிக்க வந்திருக்கோம், சரியா? சம்பாதிக்க வந்திருக்கோம், சாதிக்க வந்திருக்கோம். அப்படின்னும் போது நமக்கு வழி தெரியல. ஒரு கன்சல்டண்ட்டை போடணும் போது சார்ஜ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்கு. சரியா? சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டேட்டா என்ட்ரி அனுப்புங்க, முதல்ல 1000 கட்டுங்க, 2000 கட்டுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கொடுக்குறோம், இது சரியாக இருந்துச்சுன்னா பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும்போது உங்கள் ஃபீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறத நான் வந்து அக்செப்ட் பண்ணலை. பட் என்னென்னா, அதுக்கான மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க, உங்களை கைட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் சொல்லித்தராங்க, இந்த மாதிரி கிளையண்ட்டை டேப் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச். அப்போ நம்ம பணம் கொடுத்து தான் கற்றுக்கணும், இல்லையா? எந்த ஒரு விஷயமும் பணம் இல்லாமல் நடக்காது. ஏன்னா அவங்க ஒரு ஆஃபீஸ் போட்டு ரன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இதுதான் அவங்களுக்கு பிஸ்னஸ். கன்சல்டிங் தான் பிஸ்னஸ்னும் போது எதுவுமே ஃப்ரீ லஞ்ச் கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு முட்டாள் யாருமே இருக்க முடியாது. அதனால் எந்த ஒரு கண்டென்ட்டோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ கிடைச்சிது அப்படின்னா பணம் கொடுத்து வாங்க கற்றுக்குங்க. எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எதுவுமே ஃப்ரீ கிடையாது உலகத்தில். அட்வைஸை தவிர எதுவுமே ஃப்ரீ கிடையாது. இது வந்து அட்வைஸும் கிடையாது. சரியா? அதனால் இப்போ நம்ம ஒரு துறையை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப வளர்ந்து வர்ற துறை, ரொம்ப இம்பார்ட்டண்டான துறை. இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறவங்க வந்து இதை ஏதாவது ட்ரை பண்ணி சம்பாரிச்சிங்கன்னா எனக்கு அதோட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது உலகத்தில். ரைட்டா? இந்த இண்டஸ்ட்ரியோட பேர், இந்த ஜாபோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவோம். விர்ச்சுவல் அசிஸ்டண்ட். என்ன இந்த விர்ச்சுவல் அசிஸ்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ இந்த போஸ்ட்டை எடுக்கிறாங்க. இந்த போஸ்ட் என்ன, விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இப்போ ஒரு கார்ப்பரேட் இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸு, இந்த டே டு டே ஃபங்க்ஷனுக்காக சில எம்ப்ளாயிஸ் வச்சு ரன் பண்ணுறாங்க, இல்லையா? அதுக்கு இந்த விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டை ரெக்ரூட் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்தே பண்ணலாம், ஆஃபீஸ்க்கு வர தேவையில்லை. சரியா? இவங்க வந்து ஃபோன்லேயோ இன்டர்நெட்டில் மட்டும் கோஆர்டினேட் பண்ணால் போதும். ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ண தேவையில்லை, வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம். அப்போ இது ஆன்லைன்லேயே பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. சரியா? நம்மளோட டயத்தில் இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்மளோட டயத்தில் பண்ண முடியாது. இது வந்து ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ பசங்களையும் ஹஸ்பண்டையும் அனுப்பிச்சிட்டு வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறையா பண்ணலாம். இதை இல்லை காலேஜ் படிச்சுட்டு ஜாப் கிடைக்காதவங்க இதை பண்ணலாம். இது ஓவரால் இப்போ எல்லாத்தையும் என்னால் இதில் சொல்ல முடியாது, இந்த வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நான் வந்து கிளிம்ஸ் மட்டும் சொல்கிறேன். நான் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவர்ஸ் கணக்கில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஒரு வீக்லி ஹவர்ஸாக ஒர்க் பண்ணலாம், டே ஹவர்ஸாக ஒர்க் பண்ணலாம். விர்ச்சுவல் அசிஸ்டண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னா, இந்த க்ரோயிங் பிஸ்னஸ்க்கு, க்ரோயிங் இண்டஸ்ட்ரிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கணும் மெயினாக. அதனால் ஆல்ரெடி அட்மினில் ஒர்க் பண்ணியிருக்கவங்க, நல்ல கம்யூனிகேஷன் இருக்கவங்க இந்த ஜாபை நம்ம ட்ரை பண்ணலாம். சரியா? இது வந்து நிறைய கம்பெனிஸ் ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்னென்னா, ஹோமில் இருந்துக்கிட்டே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்டோட பேசணும், வெண்டார்ட்ட பேசணும் அப்படின்ற அந்த கால்ஸ் எல்லாமே நமக்கு எது பேசுவாங்க. இப்போ கம்பெனி என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட கிளைண்ட் டேட்டாபேஸ் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருந்துக்கிட்டே அவங்க நெகோஷியேட் பண்ணுவாங்க, கிளைண்ட்டை பேசுவாங்க, அவங்களுக்கு ஒன்று சர்வீஸை நம்ம கொடுப்பாங்க. இது என்ன எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்துருவாங்க. இது வந்து இந்த விர்ச்சுவல் அசிஸ்டண்ட் எப்படி அப்படின்னா கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்துருவாங்க. நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது, நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற இண்டஸ்ட்ரி இது. இப்போ யாருமே வந்து எல்லோரும் ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ண முடியாது. காலையில் மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 hour, பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா 1 hour 2 hours ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ் வந்து திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கு வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம். சரியா? ரெண்டாவது, இதனால் கம்பெனிக்கு என்ன லாபம் அப்படின்னா, மந்த்லி சேலரி கொடுக்க தேவையில்லை, அவங்க ஒர்க் பண்ணுற டாஸ்க்கு மட்டும் கொடுக்கலாம். சரியா? நிறையா பணம் போகிறது மிச்சமாகும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்ன இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸு இந்த கஸ்டமர் சர்வீஸ் கால்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணால் நல்லா தெரியணும். அது மாதிரி கிளையண்ட் நெகோசியேஷன் நல்லாவே தெரியணும்.
அல்லது ஒரு ப்ராஸ்பெக்டை எடுக்கிறோன்னா ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அந்த ப்ராஸ்பெக்டை கஸ்டமராக மாற்றி தர்ற மார்க்கெட்டிங் ஒர்க்கையும் இதை பார்க்கலாம். முதல்ல அவங்க அந்த கால்ஸ் எப்படி பேசணும், எப்படி வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும், இது எல்லாமே அவங்க சொல்லி தருவாங்க. அதுக்கு வந்து அங்கே இருக்கிற இப்போ பெர்மனன்ட் எம்ப்ளாயோட ஒர்க்கு தான், பட் காசும் கம்மி, வீட்டிலேருந்து பண்ணும்போது 2 பேருக்குமே வின்வின் சுச்சுவேஷன். அதில் வந்து இது மெம்பர் ஆகணும், அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் என்ன இந்த பிஸ்னஸ் இந்த ஒரு ஆன்லைன் ஜாபுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கணும். 3வது, முடிஞ்ச அளவுக்கு 2 இண்டஸ்ட்ரி இருக்குது. இது மார்க்கெட்டிங் மாதிரி இண்டஸ்ட்ரியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கிளையண்ட்டை வந்து கன்வின்ஸ் பண்ண தெரியணும். இல்லை எனக்கு அட்மினே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளையண்ட்டை கால் பண்ணுறது, கிளையண்ட்டை பேசுகிறது, அவங்களுக்கு வந்து இந்த டெஸ்பாச் ஆகிடுச்சா, டெலிவரி ஆகிடுச்சா, இல்லை பேமெண்ட் வந்துருச்சா, இந்த மாதிரியான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலையை நம்ம பண்ணி கொடுக்கலாம். சரியா? எது இருந்தாலும் முதலிடே இல்லாமல் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய துறைகள் இருக்குது. அதில் மிக முக்கியமான துறை தான் இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். சரியா? இந்த ஜாபை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிங்க, கற்றுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேலண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நேரம் பணமாக மாறும். See you on top.